ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. யோகம் அதாவது தியானம் அப்படின்றது பாரதத்தின் மிக பழமையான கலை. பாரதம் தான் இந்த உலகத்துக்கே இந்த பழமையான தியானத்தை கொடுத்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட இந்த யோகத்தை கற்பிப்பது யாரு? இது கண்டிப்பாக மனிதனால் கற்பிக்கப்படுவது கிடையாது. இது இறைவன் மனித குலத்தை உயர்த்துவதற்காக கற்பித்தது. அப்போ யோகம் என்றால் என்ன? அதை எப்படி செய்யறது? அதன் பலன்கள் என்னென்ன? யோகம் அதாவது தியானம் செய்வதன் விதி என்ன? இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். வாங்க. ஓம் சாந்தி. பிரம்மா குமாரிகளின் சிவனும் நானும் என்ற ஆன்லைன் ப்ரோக்ராமில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம். இன்று மகா சிவராத்திரி. இந்த விசேஷ நாளில் பரம்பொருள் சிவபெருமானுடைய அருளை பெற்று அனைவரும் அனைத்து வளங்களும் மகிழ்ச்சியும் அடையுமாறு அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நம்ம கண்டிப்பாக எல்லாருமே சிவனுடைய கோயிலுக்கு போவோம். வீட்டில் இருந்தாலும் பூஜைகள் செய்வோம். அதோடு பரமாத்மாவோடு எப்படி மனம் புத்தியை ஒருங்கிணைத்து தியானம் செய்து அவருடைய சக்தியை அடைவது என்பதை நல்லா தெரிஞ்சிட்டோன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னும் பல மடங்கு பிராப்திகளை எடுக்க முடியும். ஆகவே இந்த நல்ல நாளில் ராஜயோக தியானத்தை எப்படி செய்யணுன்றதை நம்ம கற்றுக்கலாம். இந்த ராஜயோக தியானத்தினுடைய ஒரு மகத்துவமே என்னன்னா, இதை நேரடியாக சிவனே நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. சிவபெருமானை நாம் யோகேஸ்வரன் சொல்லுவோம். அவரால் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்த எளிமையான யோகம்தான் ராஜயோகம். இந்த ராஜயோக தியானத்தை நம்ம எப்படி செய்கிறது? அதற்கு ஒரு விதிமுறை இருக்குது. அதை நம்ம ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். அதாவது தன்னை ஆத்மா என உணர்ந்து பரம தந்தை இறைவனை மனதார நினைவு செய்யணும். இதான் அதனுடைய ஃபார்முலா. இந்த ஆத்மானு உணரணும்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. இந்த யோகத்தினுடைய அஸ்திவாரம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், யார் தன்னை உணருவாங்களோ அவர்கள்தான் இறை தந்தையை உணர முடியும். இப்போ தன்னை உணருதல் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி. ஸோ நீங்கள் முதல் நாள் அந்த வகுப்பு கேட்டிருப்பீங்க, ஆத்மா வகுப்பு. அதை நாம் நடைமுறையில் தினந்தோறும் ஒவ்வொரு காரியத்திலும் பயிற்சி செய்யணும். அதாவது தன்னையும் ஆத்மான்னு உணரணும். நம்ம யாரோடு பழகுறோம், சம்பந்தம் தொடர்பில் வரோமோ அவர்களையும் ஆத்மான்னு உணர்ந்து பழகணும். இதுக்கு ரொம்ப பயிற்சி தேவைப்படுது. ஏன்னா இந்த தியானம் செய்கிறோன்னா இது ரொம்ப மறைமுகமான விஷயம். இது இப்போ மற்ற நம்ம யோகம் செய்கிறோன்னா யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுப்பாங்க, அதை பார்த்து செய்வோம். ஆனால் இது உள்ளுக்குள்ளே உணர்ந்து மனதார செய்யக்கூடிய பயிற்சி. அதனால் ஆத்மார்த்தமான ஒரு உணர்வு இருக்கணும். தன்னை உணரணும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு நிமிடம் அந்த பயிற்சி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்க, அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. ஆத்மா நான், உயிர் சக்தி. இந்த காதுகள் மூலமாக இந்த சப்தங்களை கேட்குறேன். ஆத்மா நான், இந்த கண்கள் மூலமாக பார்க்குறேன். நான் தான்
இந்த உடல் மூலமாக ஒவ்வொரு காரியம் செய்கிறேன். இந்த ஒரு சத்தியத்தை நாம் உணரணும். அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். மேலும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஆஃபீஸ்க்கு போகிறோம், நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ பல பேரை பார்க்குறோம். ஸோ அவர்களை பார்க்கும் பொழுது அந்த தேகத்தை பார்த்தாலும் அந்த தேகத்தை இயக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, ஆத்மாவை பார்க்கக்கூடிய உள்ளார்ந்த பயிற்சி இருக்கணும். அவ்வளோதான். இதுக்கு கவனம் மட்டும்தான் வேணும். மேலும் அதுக்கு தொடர்ந்து அந்த பயிற்சி செய்யக்கூடிய அந்த பழக்கம் இருக்கணும். ஏன் நம்ம இவ்வளோ அதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, பரம்பொருள் இறைவன் சிவ பரமாத்மா அவர் நிராகார் ஜோதி சொரூபமாக இருக்காங்க. அவருக்கு உடல் கிடையாது. ஸோ நாம் அவரோடு இணையணும், அவருடைய சக்தியை அடையணும் அப்படின்னா நாமும் அந்த சொரூபத்தில் வரணும். நம் ஆத்மாக்கள் அனைவருமே ஜோதி சொரூபம்தான். ஆனால் இந்த நாடகத்தில் நடிப்பதற்காக இந்த உடல் என்ற ஆடையை எடுத்திருக்கோம். ஜீவாத்மாவாக இருக்கிறோம். நாம் இந்த உடலில் இருந்தாலும் அந்த உடல் உணர்வை அகற்றி ஆத்மான் உணர்ந்து அந்த ஜோதி சொரூபமான இறைவனோடு மனதார இணையும் பொழுது அவருடைய சக்திகளை, அந்த கிரணங்களை, அந்த கரண்ட்டை அடைய முடியும். இது நம்ம சகஜமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்போ லைட் எரியுது, ஃபேன் ஓடுது இல்லையா? ஸோ கரண்ட்டுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அதில் மின்சாரம் வருது, அதனால இயக்கப்படுது. அது எப்படி இயங்குதுன்னா, 2 ஒயர் இருக்குது. அந்த 2 ஒயரை பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணும் பொழுது அது மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன், இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்பியை ஜாயின் பண்ணுறோம். அப்போ அதில் கரண்ட் சப்ளை ஆகுது. ஸோ நம்மளுக்கு அது ஒர்க் ஆகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் பாருங்கள், அந்த 2 ஒயரில் ஒரு ஒயரில் அந்த இன்சுலேஷனை எடுத்துட்டோம், இன்னொரு ஒயரில் அது அப்படியே இருக்குது அந்த பிளாஸ்டிக் இன்சுலேஷன். இப்போ ஜாயின் பண்ணால் கரண்ட் வருமா? கண்டிப்பாக வராது. அதுபோல தான் இறைவன் எப்பொழுதுமே ஜோதி சொரூபத்தில் இருக்காங்க. நாம் ஆத்மாக்கள் இந்த உடலோடு சேர்ந்து இருக்கிறோம். அப்போ இந்த உடல் என்ற இன்சுலேஷன், அந்த உணர்வை நாம் அகற்றி அவரோடு இணையும் பொழுது தான், அவரை நினைவு செய்யும் பொழுது தான் அந்த கரண்ட், அவருடைய சக்தியை எடுக்க முடியும். நம்ம இத்தனை காலம் பக்தி பண்ணிகிட்டே இருக்கிறோம், பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்கிறோம். ஸோ ரொம்ப பாவனையாக செய்கிறோம். அந்த பாவனைக்காக நமக்கு நல்ல திருப்தி கிடைக்குது, அந்த அன்பை ஃபீல் பண்ணுறோம். ஆனால் முழுமையாக பரமாத்மா சக்தியை அடைஞ்சோம் அப்படின்னா இல்லை. ஆனால் மெடிடேஷனில் கண்டிப்பாக இறைவனுடைய சக்தியை அடைய முடியும். அதற்கான முறைதான் தன்னை ஆத்மான்னு உணர்ந்து அவரோடு இணையணும். ஏன்னா பரமாத்மா யோகேஸ்வர், அவரோடு இணையும் பொழுது அந்த சக்தி அளவற்றது. அதை யோக அக்னின்னு சொல்லுவோம். அக்னின்னு சொன்னால் ரொம்ப வெப்பம், தீ அந்த மாதிரி இல்லை. அதனுடைய பவர், வீரியம். எப்படி ஒரு தீயில் நம்ம எந்த ஒரு பொருள் போட்டாலுமே அதனுடைய உருவம் மாறிடும், அது பஸ்மமாக்கப்படுது. அதுபோல் இந்த யோக அக்னியில், இறைவனுடைய சக்தியில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாவ கர்மங்கள், தீய உணர்வுகள், வீணான உணர்வுகள் அனைத்தும் பஸ்மமாக்கப்படுது. அந்த அளவிற்கு உயர்ந்த யோகம் இது, ராஜயோகம். அதனால தான் ஈஸ்வரனை பாப் கட்டேஸ்வரன் சொல்கிறோம். எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடியவர். ஈஸ்வரனை பதீத்த பாவனர் சொல்கிறோம். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர்.
இப்போ நம்ம அவரோடு நம்ம மனசு புத்தியை ஒன்றும் பொழுது அவருக்கு சமமான குணங்களை, சக்திகளை நாம் அடைகிறோம். ஏன்னா பரமாத்மாவை நம்ம அன்பா என்ன சொல்லுவோம்னா சிவ தந்தைன்னு சொல்லுவோம், அப்பான்னு சொல்லுவோம். அப்பா என்றாலே அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்கும். இப்போ பரமாத்மா அப்பா கிட்ட என்ன மாதிரி ஆஸ்தி இருக்கு? அவர்தான் அனைத்து குணங்களின் கடலாக இருக்காங்க, அனைத்து சக்திகளின் கடலாக இருக்காங்க. அப்போ நம்ம ஆத்மாக்கள் அவருடைய குழந்தையாக இருந்து அவரை அப்பா நினைவு செய்யும் பொழுது அவருடைய அனைத்து ஆஸ்திக்கும் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் அதிகாரியாக ஆயிடுறோம். இந்த தியானத்தில் நம்ம கண்டிப்பாக அவருக்கு சமமான அந்த சக்திகளை அடைய முடியுது. அதனால தான் பாருங்கள், பக்தியில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ நீங்கள் கேரளா கோயிலுக்கு போயிருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருக்கலாம், குருவாயூர் கோயிலுக்கு போயிருக்கலாம், பத்மநாபன் டெம்பிள். அங்கெல்லாம் போகும்பொழுது அங்கே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. அங்கே ஆண்கள் அங்கே உள்ளுக்குள்ளே போகும்பொழுது அங்கே ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி அங்கே ரூல்ஸ் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கே கோயிலுக்கு வெளியவே பார்த்திங்கன்னா போர்டு போட்டிருப்பாங்க, புருஷர்கள் மேலாடையை நீக்கி வரவும். அது மலையாளத்தில், தமிழில், ஹிந்தியில், இங்கிலீஷில் எல்லா லாங்குவேஜ்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் அங்கே ஷர்ட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே போக முடியாது. அதில் ரொம்ப ஒரு ஆன்மீக அர்த்தம் இருக்குது. அங்கே புருஷர்கள்னால் நம்ம என்ன புரிஞ்சிட்டோம்னா ஆண்கள்னு புரிஞ்சிட்டோம். ஆனால் புருஷ் என்ற வார்த்தைக்கு சான்ஸ்கிரிட்டில், சமஸ்கிருதத்தில் ஆத்மா என்று அர்த்தம். ஸோ நம் அனைத்து ஆத்மாக்களும் இறைவன் முன்னாடி போகும் பொழுது இந்த உடல் என்ற மேலாடையை நீக்கிட்டு போகணும். ஸோ உடல் என்ற ஆடை நீக்கணும்னா உயிரை விட்டு போகணும்னு கிடையாது. அந்த உணர்வு, அந்த தேக உணர்வு, அதாவது நான் டாக்டர், நான் இன்ஜினியர், நான் ஏழை, நான் பணக்கார், நான் மினிஸ்டர், எம்எல்ஏ, இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கு இல்லையா, இந்த உணர்வுகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு அவருடைய குழந்தையாக தூய்மையான உள்ளத்தோடு போகணும். ஏன்னா இறைவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான். நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைங்க தான். அப்போ அந்த ஆத்மான்ற உணர்வில் போகும் பொழுது அப்பாவுடைய சக்திகளை, ஆசீர்வாதங்களை நம்மால் அடைய முடியுது. நம்ம தியானத்தில் அந்த சக்தியை நன்றாக அனுபவம் செய்ய முடியும். இப்போ முதல்ல நம்ம ஆத்ம பயிற்சி பண்ணலாம். பிறகு பரமாத்மாவோடு எப்படி இணைகிறது அப்படின்றத அனுபவத்தை செய்யலாம். முதல்ல நாம் தியானம் செய்யும் பொழுது நாம் நம்முடைய மனநிலையை மற்ற விஷயத்திலிருந்து ஒருமுகப்படுத்தணும். நேராக அமர்ந்து கொள்ளவும். ஸோ நீங்கள் சேரில் உட்காடுறீங்க, சோஃபாவில் உட்காடுறீங்க அப்படின்னா கூட ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. பேக் ரெஸ்ட்டில் நீங்கள் இருந்தால் நல்லது. ஸோ கண்களை முடிந்தவரை மூடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம மற்ற மெடிடேஷனில் நம்ம மோஸ்ட்லி கண்ணை மூடிட்டு உட்காருவோம். ஆனால் ராஜயோக தியானத்தில் நாம் எல்லாருமே கண்ணை திறந்துட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் கண்ணை திறந்து பண்ணுறதுல பல பெனிஃபிட் இருக்குது. முதல் விஷயம் கண்ணை திறந்து பண்ணும் பொழுது நமக்கு தூக்க நிலைக்கு நம்ம போகாமல் இருக்கும். நான் பொதுவாக பாருங்கள், கண்ணை மூடிட்டு உட்காரும் பொழுது ஃபஸ்ட்டு நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளாக மனசு ஒருமுகப்படுற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இந்த தூக்க நிலை வந்துடும். அதனால் கண்ணை திறந்து அமரும் பொழுது நம்மளால் விழிப்புணர்வோடு இருந்து தியானம் செய்ய முடியும். இன்னொரு விஷயம், கண்கள் மூலமாக சக்திகளை நம்ம பரப்ப முடியும்.
சொல்லுவாங்களே, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. ஆனால் கண்ணுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. ஸோ கண் என்பது ஒரு இந்திரியம்தான், ஒரு கருவிதான். ஆனால் நம்முடைய உள் உணர்வு, எண்ணத்தினுடைய வெளிப்பாடு கண்கள். நம்ம என்ன நினச்சிட்டு பார்க்குறோமோ அதனுடைய சக்தி கண்கள் மூலமாக பரவும். இந்த திருஷ்டிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு. அதான் சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பெரிய மகான்கள் பார்த்தா நல்லது. அதே சில பேர் பார்த்தாலே பயப்படுவாங்க, அவங்க பார்த்துட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்கள் மூலமாக சக்திகள் பரவும். ஸோ நீங்கள் தியானம் செஞ்சுட்டே நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, ஆஃபீஸில் இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் காரியங்கள் செய்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த இடத்திலும் அந்த ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், அதிர்வலை பரவ ஆரம்பிக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், கண்களை ஏன் திறந்து பண்ணோன்னா, இந்த ராஜயோகத்தில் கர்ம யோகான்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம தியானம் பண்ணோன்னா நம்ம மார்னிங் டைமில் செய்வோம், பிரம்ம முகூர்த்த டைம். அப்புறம் நம்ம எங்களுக்கு டெய்லி வகுப்பு இருக்குது, அதற்கு முன்னாடி கொஞ்சம் டைம் பண்ணுவோம். ஈவினிங்கில் பண்ணுவோம். அந்த டைமில் உட்காந்து பண்ண முடியும். ஃபுல் டே நம்ம பிஸியாக இருக்கிறோம், டைமே கிடைக்கிறதில்ல. ஆனால் அந்த நேரத்தில் கூட நம்ம எந்த காரியங்களில் பிஸியாக இருந்தாலும், எந்த காரியம் செய்திருந்தாலும் நம்மளால் யோகா பண்ண முடியும். ஏன்னா இந்த தியானம் மனதால் பண்ணக்கூடிய விஷயம். நீங்கள் உடலால் பிஸியாக இருந்தாலும், உங்கள் வீட்டில் சமைச்சிட்ருக்கீங்க, வீட்டு வேலை செய்கிறீங்க, இல்லை வண்டி ஓட்டிகிட்ருக்கீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, எனி ஆக்ஷன் என்ன செஞ்சுருந்தாலும் நீங்கள் மனதால் பரமாத்மா நினைக்கும் பொழுது சக்தி எடுத்துகிட்டே இருக்க முடியும். ஸோ டபுள் இன்கம் நமக்கு. ஆத்மாக்கும் சக்தி கிடைக்குது, மனோபலம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த காரியம் செய்கிறீங்களோ அந்த காரியமும் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கும், சக்திசாலியாக இருக்கும், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுதான் கர்ம யோகம். அதனால இப்போ நம்ம உட்காந்து நம்ம கண்ணை மூடிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா, அப்புறம் நம்மளால் அது மாதிரி உட்காந்தா மட்டும்தான் யோகா பண்ண முடியுன்றது வந்துடும். அதனால ஆரம்பத்திலேருந்தே கண்ணை திறந்து பண்ணும் பொழுது, ஸோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மனசு கொஞ்சம் அலைப்பாயிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம செய்ய செய்ய அது பழகிடும், நம்முடைய மனம் நம்முடைய கண்ட்ரோலில் வந்துடும். நீங்கள் எவ்வளோ சப்தத்தில் இருந்தாலும், எவ்வளோ கூட்டத்தில் இருந்தாலும் அந்த விஷயங்கள் உங்களை பாதிக்காது. ஸோ உங்களால் கர்மயோகத்தில் இருக்க முடியும். ஆகவே நீங்கள் தியானம் செய்யும் பொழுது உங்கள் கண்களை ஒருமுகப்படுத்தி அமருங்க. நீங்கள் ஏதாவது சாமி ஃபோட்டோவுக்கு முன்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை விளக்கேற்றி இருந்துச்சுன்னா அந்த விளக்கு தீபத்தை பார்க்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கண்களை ஒருமுகப்படுத்திட்டு நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஆனால் எந்த வார்த்தைகளை காதில் கேட்குறீங்களோ அதை மனதார உணர்ந்து அனுபவம் செய்யுங்க. முதலில் தன்னை ஒரு உயிர் சக்தியாக இருபுருவ மத்தியில் ஒரு ஜோதியாக உங்கள் மனக்கண்ணில் பாருங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் உள்ளார்ந்து அனுபவம் செய்யணும். அப்படி வானத்தில் ஒரு ஸ்டார் இருக்கும் இல்லையா, அதே போல தான் நாம் அனைத்து ஆத்மாக்களும் ஒரு அழகான நட்சத்திரமாக இருபுருவ மத்தியில் ஜொலிச்சிட்ருக்கோம். அப்படியே பாருங்க. இதை இன்னும் சயின்டிஃபிக்காக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, இருபுருவ மத்தியில் பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு, உச்சந்தலையை சொல்லுவாங்களே ஹைப்போதலமஸ். இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் ஹைப்போதலமஸ் ரெண்டும் சேரக்கூடிய பாயிண்ட். இந்த கண்களுக்கு பின்னால் மூளைக்கு நடுவில் வெற்றிடத்தில் ஆத்மாவுடைய இருப்பிடம் சொல்லப்படுது, உயிர் சக்தியினுடைய ஸ்தானம். அதை நம்ம சிம்பாலிக்கா இருபுருவ மத்தின்னு நம்ம சொல்கிறோம். அதான் நம்ம எல்லாருமே அங்கே திலகம் வைக்கிறோம். அந்த உள்ளார்ந்து
இந்த இருபுருவ மத்தி அப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆனால் ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ரொம்ப நீங்கள் ஃபிசிக்கலாக நீங்கள் அந்த இடத்த ஒருமுகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும், அந்த ப்ராப்ளம்லாம் வரும். அதனால் நீங்கள் உடல் ரீதியாக எந்த ஒரு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வெளியே இருக்கிறீங்க ஆஃபீஸில், வீட்டில் உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நினைப்பீங்க இல்லையா, அம்மா அப்படி நினைக்கும் பொழுதே அம்மாவுடைய ஃபேஸ் ஞாபகம் வரும். அம்மாவை கஷ்டப்பட்டு நினைக்க மாட்டோம் இல்லை. குழந்தைங்கள நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நினச்ச உடனே அவங்க ஃபேஸ் ஞாபகம் வரும். ஜஸ்ட்டு திங்க் பண்ணுவோம். அதுபோல் ஆத்மான்ற அந்த சக்தியை நம்ம மனதார நினைக்கணும். நான் ஆத்மா இரு புருவ மத்தியில் ஜோதியாக இருக்கிறேன். ஆத்மா நான் தான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி, அழியாத சக்தி. இந்த உடல் என்ற வாகனத்தை இயக்கக்கூடிய ஓட்டுநர் நான். இந்த உடல் ஒரு ரதம், ஆத்மா நான் தான் ரதி. ஆத்மா நான், மனம், புத்தி, சுபாவம், இந்த 3 கர்ம இந்திரியங்களை, சூக்ஷ்ம கர்ம இந்திரியங்களை உள்ளடக்கி இருக்கிறேன். இந்த சூக்ஷ்ம கர்ம இந்திரியங்கள், இந்த ஸ்தூலமான இந்த உடலின் கர்ம இந்திரியங்கள் அனைத்தையும் வழி நடத்தக்கூடிய அதிகாரி நான். ஆத்மா நான் ஒரு அழகிய தீபமாக, ஒளிச்சுடராக ஒளி வீசுகின்றேன். எப்படி ஒரு தீபம் எரியும் பொழுது தீபத்திலிருந்து ஒரு ஆன்மீக நறுமணம் வெளியே வரும், அதே போல ஆத்ம தீபம் என்னிடமிருந்து என்னுடைய குணங்கள், குணத்தின் தன்மை வெளிவருகின்றது. ஆத்மா நான் குணங்கள் நிறைந்தவன். என்னை நான் ஆத்மா என்று உணர உணர எனக்குள்ள இருக்கக்கூடிய குணத்தின் தன்மைகள், குணத்தின் அதிர்வலைகள் வெளிவருகின்றது. நன்றாக ஆழமாக உள்ளுக்குள்ள உணருங்க. நான் அமைதியான சக்தி, அன்பான சக்தி, தூய்மையான சக்தி.
அடுத்ததாக யாரெல்லாம் நம்முடைய சம்பந்தம் தொடர்பில் வராங்களோ, நம்முடைய குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவரையுமே நாம் ஆத்மான்னு பார்க்கணும். அடுத்தது நம்ம அந்த பயிற்சி செய்யலாம். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த நாடக மேடையில் நம்ம எல்லாருமே நடிகர்கள். அவரவர் அவங்களுடைய பாத்திரத்தை ரொம்ப சரியாக நடிச்சிட்ருக்காங்க. இந்த ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சிக்கும் பொழுது நம்முடைய மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், அனைவருமே நடிகர்கள். அவரவர் அவங்களுடைய கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக நல்ல விதமாக நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 2 விஷயம் இருக்குது, ரோல் அண்ட் சோல். இப்போ ஆத்மான்னு பார்க்குறோன்னா சோல் இல்லையா? ஆத்மான்னு பார்த்தா எல்லா ஆத்மாக்களுமே நல்ல ஆத்மாக்கள் தான். நம்ம அந்த ஃபஸ்ட் டே அந்த கிளாஸ் கேட்டிருப்போம் இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது பரந்தாமத்தில் நம்ம எல்லாருமே, இந்த உலகத்தில் எத்தனை கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்த நல்ல ஆத்மாக்கள், குணங்கள் நிறைந்தவங்க, சக்தி நிறைந்தவங்க. எப்போ இந்த நாடக மேடையில் வருமோ அப்போ தான் நம்முடைய ரோல் சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொருவருக்கும் விதவிதமான ரோல் கிடைக்குது, கதாபாத்திரம். அப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ கூட பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருமே வித்தியாசமாக தான் இருக்கிறோம். யாரை மாதிரியும் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க ரோல் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மற்றவரை மனதார ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய மனநிலை நன்றாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய அந்த உண்மையான சொரூபம், ஆத்மஸ்வரூபம், சத்திய சொரூபத்தை பார்க்க முயற்சி பண்ணணும். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க நல்லவங்க, அவங்க பரமாத்மாவுடைய குழந்தைங்க, என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் அப்படின்ற விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். ஸோ நம்முடைய அந்த ஒரு சிரேஷ்ட பார்வை, நல்ல பார்வையில் மற்றவருடைய மனநிலை மாறும். நம்ம எந்த மாதிரி உணர்வுகளை மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த ஆத்மாக்குள்ள மாற்றங்களை பார்க்க முடியும். அதான் பரமாத்மா சொல்லுவாங்க, அதை சுபமான உள் உணர்வு. நீங்கள் சுபமான உள் உணர்வு இருக்கும் பொழுது, சுபமான திருஷ்டி மற்றவரிடம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்குள்ள மாற்றம் வரும். அதனால யாரை பார்த்தாலுமே இந்த ஒரு பயிற்சியை மேற்கொள்ளலாம். அவங்க நல்ல ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா, எல்லாருமே சரியாயிடுவாங்க. அப்படி பார்க்க பார்க்க என்னுடைய ஆத்ம சக்தி, என்னுடைய ஆத்ம பலம், என்னுடைய மனநிலை நன்றாக இருக்கும். நான் தியானம் செய்வதற்கு மனநிலை ரொம்ப முக்கியம். நம்ம உட்காரும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது நமக்கு சக்தி எடுக்கணும், நம்ம பரமாத்மாவோட ஒன்றி போகணும் அப்படின்னா நம்முடைய முழு நாளினுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியம். முழு நாள் என்னுடைய மனசு எப்படி இருக்கு, அதாவது என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, என் பேச்சுவார்த்தை எப்படி இருக்கு, என் செயல்பாடுகள் எப்படி இருக்கு, இதை பொறுத்து நாம் தியானத்தில் அமரும் பொழுது நம்ம சக்தியை அடையக்கூடிய தன்மை மாறுபடும். அதனாலதான் சொல்லப்படுது, தன்னையும் ஆத்மான்னு உணருங்க, பிறரையும் ஆத்மா என்று பாருங்க. இந்த ஆத்ம சிந்தனை மிக சிரேஷ்டமான சிந்தனை. அது பரமாத்மாவோடு நம்மளை கொண்டு சேர்க்கும். ஆகவே நம்ம இந்த தியானத்தின் மூலமாக நல்ல சக்தியை அடைந்து நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்காக முயற்சி செய்யலாம். இப்போ நம்ம ராஜயோக தியானத்துக்குள்ள நம்ம போகலாம். இந்த ராஜயோக யாத்திரை இது புத்தியினுடைய யாத்திரை. நாம் புத்தியின் மூலமாக பயணம் செய்ய போகிறோம். முதலில் இந்த உடல் உணர்விலிருந்து விடுபட்டு
நம்முடைய ஆத்மலோகம், சிவலோகம், பரந்தாமத்தை நோக்கி பயணம் செய்வோம். பரந்தாமத்திற்கு சென்று பரமாத்மா சிவனை, சிவத்தந்தையை சந்தித்து அவருடைய அன்பில் மூழ்கப் போகின்றோம். இந்த சில நிமிடங்கள் நம் மனதார புத்தி மூலமாக ஒருமுகப்பட்டு அமரலாம். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க அமைதியாக அமருங்க. வெளிமுகமான சப்தங்கள் கேட்டாலும் அதை கண்டு கொள்ளாமல் நீங்க மனதார உள்முகப்படுத்தி உள்ளுக்குள்ள ஆழமான சிந்தனையில மூழ்கி போகலாம். இந்த நிமிடங்கள் ரொம்ப சிரேஷ்டமானது. இந்த ஒரு சிரேஷ்டமான நல்ல நாள்ல நான் என்னுடைய தந்தை பரமாத்மா சிவனோடு இணையக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதைதான் பக்தியில மகா கும்பமேளான்னு சொல்றாங்க. கும்பமேளா என்றால் கடலும் நதியும் சந்திப்பது. பரமாத்மா கடலோடு ஆத்ம நதி நான் சந்திக்கின்றேன். இது ஒரு சிரேஷ்டமான கும்பமேளா, சக்தி வாய்ந்த கும்பமேளா. ஆத்மா நான் இந்த உடல் உணர்விலிருந்து மெதுமெதுவாக விடுபடுகின்றேன். புத்தியின் மூலமாக இந்த ஸ்தூலமான உடலை விட்டு ஜோதி சொரூபத்தில் வெளியேறுகின்றேன். இந்த ஸ்தூல உலகம், ஸ்தூல உலகத்தின் பஞ்சபூதங்கள் அனைத்தையும் கடந்து மேலோங்கி செல்கின்றேன். அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஜோதியாகிய நான் மேலே பறந்து செல்கின்றேன். மனக்கண்ணில் காட்சியாக கற்பனை செஞ்சுட்டே வாங்க. சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், நட்சத்திர மண்டலம் அனைத்தையும் கடந்து மேலே செல்கின்றேன். ஸ்தூல உலகம், சூக்ஷ்ம உலகம் அனைத்தையும் கடந்து என்னுடைய ஆத்மலோகம் சிவலோகத்தை அடைகின்றேன். நான் என்னுடைய ஆத்மலோகத்தை பார்க்கிறேன். பொன்னிற சிகப்பான உலகம், பிரகாசமான உலகம், சக்தி வாய்ந்த உலகம், பிரம்மாண்டமயமான உலகம். எங்கு பார்த்தாலும் அமைதிமயம்,
இதுதான் என்னுடைய உண்மையான வீடு, இனிமையான வீடு, முக்தி தாமம். ஆத்மாவாகிய நான் என்னுடைய வீட்டில், என்னுடைய சத்திய சொரூபத்தில், ஜோதி சொரூபத்தில் ஜொலிக்கின்றேன். என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு முக்து நிலையில் சுதந்திரமான ஆத்மாவாக ஜொலிக்கின்றேன். ஆத்மலோகத்தில் என்னைப் போலவே பல ஆத்மாக்கள் ஜோதி சொரூபத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றனர். அனைவரும் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள். நான் அனைத்து ஆத்மாக்களையும் கடந்து என் அன்பு தந்தை சிவ தந்தையின் பக்கம் செல்கின்றேன். பரமாத்மா சிவ தந்தை என்னைப் போலவே ஜோதி சொரூபத்தில் பிரகாசமாக ஜொலிக்கின்றார். அவர் சொரூபத்தில் ஒளி புள்ளியாக ஜோதியாக இருந்தாலும் சக்திகளின் கடலாக இருக்கின்றார். நான் என் மனக்கண்ணில் என் அன்பு தந்தையை பார்க்கிறேன். சக்தியின் சூரியனாக, ஞான சூரியனாக ஜொலிக்கின்றார். நான் பரம்பொருள் சாக்ஷாத் சிவபெருமானுக்கு முன்னால் இருக்கின்றேன். பக்தியில் அரை கல்பமாக தேடி தேடி அவரை அடைந்து விட்டேன். என் தந்தை அன்பு கடலானவர். அவரிடமிருந்து அன்பின் அதிர்வலைகள், அன்பின் கிரணங்கள் ஊற்றை போல் வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. சிவ தந்தையினுடைய ஒளி கிரணங்கள்
நாலா பக்கமும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. முழு பரந்தாமத்திலும் பரந்தாமனாகிய என் தந்தையின் அதிர்வலைகள் நிரம்பியிருக்கின்றது. ஆத்மாவாகிய நான் என் தந்தையினுடைய சக்தியின் அதிர்வலையை அன்பு வாய்ந்த மடியாக அனுபவம் செய்கிறேன். நல்லா ஃபீல் பண்ணுங்க. முழு பரந்தாமமும் சிவ தந்தையினுடைய அன்பு மடியாக, சக்தியின் மடியாக இருக்கு. சக்தியின் அதிர்வலைக்குள் மூழ்கி போகின்றேன். பரமாத்மாவினுடைய அன்பின் சக்தியை நன்றாக மனமாற உணரலாம். பரமாத்ம அன்பு மிகவும் தூய்மையான அன்பு. சுயநலமில்லாத அன்பு. இறை தந்தையினுடைய அன்பு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பரிசுத்தமான அன்பு. என் தந்தையினுடைய அன்பு அழியாத அன்பு. காலத்தால் மாறாத அன்பு. என்னை மாற்றக்கூடிய அன்பு. பரமாத்மா சிவன் கல்யாணக்காரியானவர், மங்களக்காரியானவர். அவருடைய அன்பு என் வாழ்க்கையில் நன்மையை செய்யக்கூடியது. என்னை நல்வழிப்படுத்தக்கூடிய அன்பு. இந்த அன்பு பதீத்த பாவன் சிவ தந்தையினுடைய அன்பு. இந்த அன்பின் சக்தியினால் நான் பரிசுத்தம் ஆகின்றேன், தூய்மை ஆகின்றேன். இந்த அன்பு வைத்தீஸ்வரனுடைய அன்பு. எனக்குள்ள இருக்கக்கூடிய தேக உணர்வின் அனைத்து வியாதிகளையும் சரி செய்யக்கூடிய அன்பு. அன்பு கடல்
சிவபெருமானுடைய அன்பின் அதிர்வலைக்குள் மூழ்கி அன்பை அனுபவம் செய்கின்றேன். இதே ஒரு அன்பான உணர்வோடு, சக்தி வாய்ந்த உணர்வோடு ஆத்மாவாகிய நான் மீண்டும் இந்த ஸ்தூலமான உலகத்திற்கு புத்தி மூலமாக பயணம் செய்கின்றேன். இந்த ஸ்தூல உடலில் இரு புருவ மத்தியில் பிரவேசம் செய்கின்றேன். ஆத்மா நான் சக்தி வாய்ந்த ஆத்மாவாக, அன்பு நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றேன். இதே ஒரு சக்தி வாய்ந்த மனநிலையில் நம்ம எந்த காரியம் செய்யும் பொழுதும் பரமாத்மா நினைவில் அவருடைய குடைநிழல், சக்தியின் குடைநிழல் எப்பொழுதும் நமக்கு மேலே இருப்பதை உணர்ந்து காரியம் செய்யலாம். எங்கு போனாலும் வந்தாலும், எழுந்தாலும் அமர்ந்தாலும், எந்த வேலைகள் செய்தாலும் எப்பொழுதுமே சிவ தந்தையினுடைய குடைநிழல் எனக்கு மேலே இருக்கு. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரங்கள் எனக்கு மேலே இருந்துகிட்டே இருக்கு என்பதை உணர்ந்து இந்த ஒரு நல்ல நாளில் அவருடைய சக்தியை அடைந்து கொண்டே இருக்கலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தியானம் இத்தனை சுலபமானதா? நாம எல்லோரும் நினைச்சோம் தியானம் செய்யறதுக்கு ஒரு வயசு வேணும், வீடு வாசல விடணும், தியானம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம், இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு தியானம் அப்படின்றது இறைவனோட நம்முடைய அழகான உறவு, அவரோட நாம கனெக்ட் பண்றது அப்படின்றத ரொம்ப அருமையா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாமும் கண்டிப்பா இதை பயிற்சி செய்வோம். இதை கேட்பதற்கே இவ்வளவு நல்லா இருந்தது, அதை விட நாம பயிற்சி செய்யும் பொழுது இன்னும் நன்றாக நம்ம உணர முடியும். இன்னும் வரும் நாட்கள்ல இந்த ராஜயோக தியானத்தின் பலன்களை பற்றி பார்ப்போம். மேலும் இறைவனுடைய மகா வாக்கியங்களை கேட்போம். சிவனும் நானும், சிவனோட தியானம். ஓம் சாந்தி. சிவா